வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் டேங்குகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட இந்த லிஸ்ட் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டேங்குகளுடைய ஃபயர் பவர், வெப்பனரி சிஸ்டம், மொபிலிட்டி மற்றும் செல்ஃப் ப்ரொடக்ஷன் இதன் அடிப்படையில் தான் உலகின் சக்தி வாய்ந்த 10 டேங்குகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளோட இந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேங்குகளுக்கு ஒரு சில வெப்பனரி சிஸ்டம் காமனா இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மெஷின் கன், கிரைனேட் லான்ச்சர் மற்றும் அட்வான்ஸ்டு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம். நம்மளோட இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய டேங்க் T-19 ஒரு ரஷ்ய தயாரிப்பு. 1992ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்குகள்ல இதுவரைக்கும் 12 முறை தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை ரஷ்யா மேற்கொண்டிருக்காங்க. T-19 ஒரு 3வது தலைமுறை மெயின் பேட்டில் டேங்கா இருக்கு. 1300 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட டீசல் என்ஜின்களால் இயங்கக்கூடிய T-19 ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 550 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. T-19ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர். இந்த டேங்குகளில் 125 mm ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா, இந்தியா, சிரியா, வியட்நாம் உட்பட 11 நாடுகளுடைய தரைப்படையில் T-19 ரக டேங்குகள் பயன்பாட்டில் இருக்கு. சிரியாவின் உள்நாட்டு போர், உக்ரைன் டோன்பாஸ் மோதல் மற்றும் அர்மேனியா அசர்பைசான் மோதல்ல பெருமளவில் T-19 ரக டேங்குகள் களமிறக்கப்பட்டிருக்கு. T-19ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $4.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 32,84,00,000. நம்பர் 9 VT4 MBT-3000. VT4 ஒரு சீன தயாரிப்பு. கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட VT4 ஒரு 3வது தலைமுறை மெயின் பேட்டில் டேங்கா இருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த டேங்குகள்ல 2 முறை தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை சீனா மேற்கொண்டிருக்காங்க. 1300 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட டர்போ சார்ஜ்டு டீசல் என்ஜினால இயங்கக்கூடிய VT4 ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 500 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. VT4ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர். இந்த டேங்குகளில் 125 mm ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 12.7 mm ஆன்டி ஏர்கிராஃப்ட் மெஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. சீனா, பாகிஸ்தான், தாய்லாந்து, நைஜீரியா போன்ற 4 நாடுகளுடைய தரைப்படையில் VT4 ரக டேங்குகள் பயன்பாட்டில் இருக்கு. VT4ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $4.9 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 36 கோடி. நம்பர் 8 லெக்லார்க். லெக்லார்க் ஒரு பிரெஞ்சு தயாரிப்பு 3வது தலைமுறை மெயின் பேட்டில் டேங்கா இருக்கு. 1992ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்குகளில் பிரான்ஸ் இதுவரைக்கும் 7 முறை தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை மேற்கொண்டிருக்காங்க. லெக்லார்க்கோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 650 கிலோமீட்டர். இந்த டேங்கோட டாப் ஸ்பீடு 72 கிலோமீட்டர். லெக்லார்க்கில் 120 mm ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 12.7 mm மெஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டேங்க் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய 6 வெவ்வேறு இலக்குகளை ஒரு நிமிடத்துக்குள்ள 95% துல்லியத்தன்மையுடன் தாக்கி அடிக்கக்கூடியதா இருக்கு. பிரான்ஸ், ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட் போன்ற 3 நாடுகளுடைய தரைப்படையில் இந்த டேங்க் பயன்பாட்டில் இருக்கு. ஏமன் உள்நாட்டு போர், ஆப்கன் போர்ல லெக்லார்க் களமிறக்கப்பட்டிருக்கு. லெக்லார்க்கோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 36,74,00,000. நம்பர் 7 Type 10 TKX. Type 10 ஒரு ஜப்பானிய தயாரிப்பு 4ஆம் தலைமுறை மெயின் பேட்டில் டேங்கா இருக்கு. கடந்த 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்க் 1200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட வாட்டர் கூல்டு டீசல் என்ஜினால இயங்குது. Type 10ஓட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர். இந்த டேங்கோட டாப் ஸ்பீடு 70 கிலோமீட்டர். இந்த டேங்க்ல 120 mm ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 12.7 mm ஹெவி மெஷின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. Type 10 ரக டேங்குகள் இதுவரைக்கும் 341 டேங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த டேங்குகள் இதுவரைக்கும் ஜப்பானிய ராணுவத்தோட தரைப்படையில் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கு. டைப் 10 TKX ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $8.4 மில்லியன்.
அதாவது இந்திய மதிப்புல 63 கோடியே 84 லட்சம். நம்பர் 6 மெர்காவா மார்க் 4. மெர்காவா ஒரு இஸ்ரேலிய தயாரிப்பு. கடந்த 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்குகள்ல இதுவரைக்கும் 3 முறை தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்காங்க. 1500 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட டெர்போ சார்ஜ்டு டீசல் என்ஜினால இயங்கக்கூடிய மெர்காவா ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 500 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. மெர்காவா மார்க் 4ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 64 கிலோமீட்டர். இந்த டேங்குகள்ல 120 mm MG ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 60 mm கிரனைட் லான்ச்சரும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக பாதுகாப்பு வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட டேங்க் மெர்காவா மார்க் 4 தான். லெபனான் போர் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகள்ல இந்த டேங்க் களமிறக்கப்பட்டிருக்கு. மெர்காவா மார்க் 4 ரக டேங்குகள் இதுவரைக்கும் 360 டேங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரக டேங்குகள் இஸ்ரேலோட தரைப்படையில மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கு. மெர்காவா மார்க் 4ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $4.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 32 கோடியே 84 லட்சம். நம்பர் 5 K2 பிளாக் பேந்தர். K2 பிளாக் பேந்தர் ஒரு தென்கொரிய தயாரிப்பு. ஹூண்டாய் நிறுவனத்தால் கடந்த 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. K2 பிளாக் பேந்தரோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 450 கிலோமீட்டர். இந்த டேங்கோட டாப் ஸ்பீட் 70 கிலோமீட்டர். K2 பிளாக் பேந்தர்ல 120 mm ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 7.62 mm மெஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் அதன் முதன்மை எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய வடகொரியா மற்றும் சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கிற விதமா இந்த டேங்க் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 260 K2 பிளாக் பேந்தர் ரக டேங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டேங்குகள் தென்கொரியாவின் தரைப்படையில மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கு. K2 பிளாக் பேந்தரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $8.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 64 கோடியே 56 லட்சம். நம்பர் 4 சேலஞ்சர் 2. சேலஞ்சர் 2 ஒரு பிரிட்டன் தயாரிப்பு. 1998ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்க் இந்த உலகத்திலேயே அதிக தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்கக்கூடிய டேங்கா இருக்கு. அதாவது 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. சேலஞ்சர் 2ஓட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 550 கிலோமீட்டர். இந்த டேங்கோட டாப் ஸ்பீட் 60 கிலோமீட்டர். இந்த டேங்க்ல 120 mm L30 ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 7.62 mm மெஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. பிரிட்டன் மற்றும் ராயல் ஓமன் தரைப்படையில இந்த டேங்க் பயன்பாட்டில் இருக்கு. போஸ்னியா, ஈராக் மற்றும் ஆப்கன் போர்ல சேலஞ்சர் 2 களமிறக்கப்பட்டிருக்கு. சேலஞ்சர் 2ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $4.2 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 37 கோடியே 55 லட்சம். நம்பர் 3 T-14 அர்மட்டா. T-14 ஒரு ரஷ்ய தயாரிப்பு. கடந்த 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்க் அடுத்த தலைமுறைக்கான யுத்த தாங்கியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. 1500 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட டெர்போ சார்ஜ்டு டீசல் என்ஜினால இயங்கக்கூடிய T-14 ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 500 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. T-14ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர். இந்த டேங்க்ல 125 mm ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 7.62 mm ஆன்டி ஏர்கிராஃப்ட் மெஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா T-14 அர்மட்டா டேங்கை அறிமுகப்படுத்தியதன் பின் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற மேற்கத்திய நாடுகள் தங்களோட டேங்குகள்ல பலவிதமான தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் 20 T-14 ரக டேங்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது ரஷ்ய தரைப்படையில மட்டும்தான் இந்த டேங்க் பயன்பாட்டில் இருக்கு. T-14ஓட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $3.7 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 27 கோடியே 11 லட்சம். நம்பர் 2 M1 ஆப்ரம்ஸ். M1 ஆப்ரம்ஸ் ஒரு அமெரிக்க தயாரிப்பு. 1980ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டேங்குகள்ல இதுவரைக்கும் 26 முறை தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருக்காங்க. M1 ஒரு 3வது தலைமுறை மெயின் பேட்டில் டேங்கா இருக்கு.
M1ஓட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 420 கிலோமீட்டர். இந்த டேங்கோட டாப் ஸ்பீடு 65 கிலோமீட்டர். M1ல 120 mm XM56 ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 60 mm கிரைனைட் லான்ச்சரும் பொருத்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா, சவுதி அரேபியா, குவைத், எகிப்து உள்ளிட்ட 7 நாடுகளுடைய தரைப்படையில் இந்த டேங்க் பயன்பாட்டில் இருக்கு. வளைகுடா போர், ஆப்கன் போர், ஈராக் போர், எகிப்து உள்நாட்டு கிளர்ச்சி, ஏமன் உள்நாட்டு போர் மற்றும் ISISக்கு எதிரான தாக்குதலில் இந்த டேங்க் களமிறக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக யுத்த அனுபவம் கொண்ட டேங்க் M1 ஆப்ரம்ஸ் தான். இந்த டேங்கோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $9 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 65 கோடியே 92 லட்சம். நம்மளோட அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த டேங்க் லெபார்ட் 2A. இது ஒரு ஜெர்மன் தயாரிப்பு. கடந்த 2010ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட லெபார்ட் 2A அடுத்த தலைமுறைக்கான யுத்த தாங்கிகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. 1500 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட மல்டிஃபியூல் டீசல் என்ஜினால இயங்குற இந்த டேங்க் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 400 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. இந்த டேங்கோட டாப் ஸ்பீடு 70 கிலோமீட்டர். இந்த டேங்க்ல 120 mm L52 ஸ்மூத் போர் மெயின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 40 mm கிரைனைட் லான்ச்சரும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிஷின் கன்ஸ் மற்றும் அட்வான்ஸ்டு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த டேங்க்ல தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஜெர்மன், கத்தார், துருக்கி, சிங்கப்பூர் உட்பட 19 நாடுகளுடைய தரைப்படையில் இந்த ரக டேங்குகள் பயன்பாட்டில் இருக்கு. லெபார்ட் 2Aவோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $8.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 64 கோடியே 56 லட்சம். எனவே இந்த பதிவில் உள்ள நிறை குறைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.